வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசருங்க. அதாவது இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவிலேயே நான் காட்டியிருப்பேன். நிறைய மரங்கள், பழமரங்கள், பூக்களும், காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த இம்பார்ட்டன்டான ஃபெர்டிலைசரை கண்டிப்பா குடுக்கணும். அது என்ன ஃபெர்டிலைசர்னா, இங்க பாருங்க. நம்மளோட மீன் அமிலம் தான். இந்த மீன் அமிலத்த சொல்லி மகத்துவத்த சொல்லி மாளவே மாளாதுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இதில இருக்கு. இந்த மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுன்றத பத்தியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மீன் அமிலத்த வந்து நம்மளுடைய மாடி தோட்டத்தில இருக்க பழமரங்கள், மாமரம் எல்லாம் நெறைய மரங்கள், பழங்கள், பூக்கள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபெர்டிலைசர நம்ம கண்டிப்பா போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபெர்டிலைசர எப்படி கலக்கலான்றத பத்தியும் சொல்றேன். இந்த ஃபெர்டிலைசர இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 200 லிட்டர் தண்ணி இருக்கிற ஒரு ட்ரம்ல தான் நான் கலந்து எடுக்க போறேன். ஏன்னா மாடி தோட்டத்தில நெறைய மரங்கள் வச்சிருக்கேன். இத பாருங்க 200 லிட்டர் கிட்டத்தட்ட 200 லிட்டர் இருக்கும். இதில வந்து ஒரு 300 எம்எல் நான் வந்து அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் அந்த மீன் அமிலத்த கலந்துருக்கேன். இந்த மாரி ஊத்திட்டு நல்லா கலந்து விடணும். இத நான் வடிகட்டல. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா நான் வேருக்கு தான் விட போறேன். வேருக்கு விடுறதால இத வந்து நான் வடிகட்டல. நீங்க ஸ்ப்ரேயர்ல போட்டீங்கன்னா, கண்டிப்பா வடிகட்டி தான் போடணும். இங்க பாருங்க நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மீன் அமிலம் வந்து அந்த தண்ணீல நல்லா மிக்ஸ் ஆவணும். ஏன்னா எல்லா மரங்களுக்கும் ஈக்குவலா நம்ம போடணும் இல்லையா? அதனால இங்க பாருங்க நல்லா மீன் அமிலத்த இந்த மாரி மிக்ஸ் பண்ணணும். ஒரு குச்சிய வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அதோட கலர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க கலர் வந்து ப்ரவுனா இருக்கு பாருங்க. மீன் அமிலம் கலந்த பிறகு இப்படி தான் இருக்கும். மரங்களுக்கு எந்த ரேஷியோல குடுக்கணும் என்றத பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். 1 லிட்டருக்கு 20லேருந்து 30 எம்எல் கலக்கலாம். ஸோ இதில நான் வந்து ஒரு 300 எம்எல் மேலேயே கலந்து வச்சிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்டர் இருக்கும். இது வந்து நம்ம வந்து இப்போ மரங்களுக்கு ஊத்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா என்ன பண்ணணும்னா, மாடி தோட்டத்தில நான் நெறைய மரங்கள் கவாத் பண்ணியாச்சு. ஆனா சில மரங்களுக்கு இன்னும் கவாத் பண்ணாம வச்சிருந்தேன். அதில வந்து இது வந்து சாத்துக்குடி. இந்த மரத்துக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு 5 காய் கொடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் தான் ஆகுது இத வச்சு. இன்னும் மெச்சூரிட்டி ஆகல. ஒரு 5 காய் தான் இருந்தது. இந்த வாட்டி கண்டிப்பா நெறைய பூக்கள் எடுத்து காய்கள் வைக்கும். இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இப்ப நம்ம இத கவாத் பண்ணணும். நவம்பர் மாசத்துல கவாத்து கண்டிப்பா பண்ணணுங்க. இங்க பாருங்க ஏற்கனவே ஒரு சைடு மட்டும் நான் பண்ணிட்டு மழை வருதுன்னு ஓடி போயிட்டேன். இப்ப மீதிய வந்து கவாத் பண்ணி விட்டுடலாம். இந்த சாத்துக்குடி மரம் இனிமே தான் பூக்கள் வச்சு காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் தான் ஆகுது. ஆனா இன்னும் மெச்சூரிட்டி ஆவல. 2 இயர்ஸ் கிட்ட ஆனா தான் மரங்கள், பழமரங்கள் எல்லாமே நல்ல பலன கொடுக்கும். ஆனா ஓரளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு போன வாட்டி ஒரு 5 பழம் காய்ச்சதுன்னா, இந்த வாட்டி ஒரு 10 கிட்டத்தட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மீன் அமிலத்த வந்து இதுக்கும் நம்ம கவாத் பண்ண பிறகு கண்டிப்பா தெளிச்சு விடணும். தெளிச்சு விடுறதுல ஊத்தி விடணும். இந்த மீன் அமிலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, மீன் அமிலத்துல என்ன ஒரு நன்மை இருக்கு அப்டின்னா, முக்கியமான ஒரு பல நன்மைகள் இருக்குங்க. இதுல வந்து 75% பயிரூக்கியா இது செயல்படுது. அதாவது நம்ம மரங்கள், செடி, கொடிகள் எல்லாமே வளர்றதுக்கு இந்த பயிரூக்கி நுண்ணுயிர்கள் பெருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. அதுவும் கிட்டத்தட்ட 75% வந்து நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உதவி பண்ணுது. மீதி இருக்க 25% என்ன பண்ணுதுன்னா, அதாவது பூச்சிக்கொல்லியாவும் செயல்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மாடி தோட்டத்தில நெறைய பூச்சிகள் வரும். அத கண்ட்ரோல் பண்றது தான் நமக்கு பெரிய வேலைங்க. அதனால பூச்சிக்கொல்லியாவும் இது செயல்படுது. ஸோ இந்த மீன் அமிலத்தில் நம்ம ஊத்தியும் விடலாம், தெளிச்சும் விடலாம். 2 இன் 1 செயல்படும். முதல்ல ஊத்தி விட்டுட்டு, ஸ்ப்ரேயர் வச்சு நீங்க வந்து மேலேயும் தெளிச்சு விட்டீங்கன்னா, பூச்சி தாக்குதல்லாம் கட்டுக்குள் அடங்கும். அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, அ இது வந்து சில அ 3 வெரைட்டியா நம்ம வந்து இத வந்து நம்ம பயன்படுத்தணுங்க. அதாவது சாஃப்ட்டா இருக்க செடிகளுக்கு ஒரு மாதிரியும், அ மீ மீடியமா இருக்க ஒரு செடிகளுக்கு ஒரு மாரியும், ரொம்ப ஹார்டா இருக்க மரங்களுக்கு ஒரு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணணும். இத ஏற்கனவே ஒரு வீடியோல நான் விலாவரியா சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்தது நம்ம வந்து கவாத் பண்ணாம விட்ட மரங்கள்ல இந்த கமலா ஆரஞ்சு. ஆனா இதுவரையும் இது பூக்கள் எடுக்கல. இதுவும் கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துலேருந்து 1 1/4 வருஷம் இருக்கும். அவ்வளோதான் ஆகுதுங்க இத வச்சு. இப்ப நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம கவாத் பண்ணி விட்டுடலாம். கவாத் பண்ணி விட்டா தான் கண்டிப்பா பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இதில ஆனா இன்னும் ஒரு பூக்கள் கூட பூக்கல. கண்டிப்பா இந்த வாட்டி பூக்கும்னு நெனைக்கிறேன்.
கவாத் பண்ணும்போது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப வந்து நுனிக்கிளைகள நான் கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன். அடியில வந்து நீங்க கண்டிப்பா வந்து வெயில் படுறா மாதிரி அந்த அடியில இருக்க கிளைகள நம்ம கண்டிப்பா கவாத் பண்ணணும். அதாவது 1 மீட்டர் அளவுக்கு கேப் இருக்கணும். மேல ஹைட்டா தெரியிற அளவுக்கு கேப் விட்டீங்கன்னா தான் சூரிய ஒளி பட்டு காய்கள் நல்லா குடுக்கும். இல்லன்னா மூடிக்கிச்சுன்னா, என்னதான் இருந்தாலும் பூக்கள் அவ்வளோ சீக்கிரம் பூக்காதுங்க. ஸோ நம்ம கண்டிப்பா கீழ வந்து கவாத் கண்டிப்பா பண்ணணும். இங்க பாருங்க நான் பண்ணிட்டுருக்கேன். மொத்த கிளைகளையும் பாரபட்சம் பார்க்காதீங்க. மொத்த கிளைகளையும் கட் பண்ணி எடுத்தா தான் சூரிய ஒளி நேரடியா அதுக்கு படும்போது, மரங்களுக்கு கண்டிப்பா சூரிய ஒளி ரொம்ப தேவை. அது படும்போது தான் நமக்கு நல்ல பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். மீன் அமிலம் தயாரிக்கிறது எப்படின்னா, அதுக்கு ஏத்த மீன் எது அப்படின்னா, அதாவது பாதரசம் இல்லாத மீனா இருந்தா செடிகளுக்கு அதோட பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதாவது என்னன்னா, பாதிப்பே இல்லாம இருக்கிற ஒரு மீன் அப்படி என்னன்னா, மத்தி மீன் தான். மத்தி மீன் ரொம்ப சீப்பாவும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நமக்கு நெறைய வாங்கி நல்லாவும் போடலாம். மத்தி மீன் ஒரு 1/2 கிலோ வாங்குனீங்கன்னா, அதுக்கு 3 மடங்கு நம்ம வந்து ந நாட்டு சர்க்கரை போடணுங்க. கண்டிப்பா ஒரு 3 மடங்கு போடணும். அதுக்கு அதிகமாவும் நீங்க போட்டுக்கலாம். தேவைப்பட்டா மேலேயும் கொஞ்சம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால மத்தி மீன் தான் பெஸ்ட்டு மீனுங்க. இந்த மீன நம்ம தயாரிச்ச உடனே என்ன பண்ணணும்? மத்தி மீன போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு, திருப்பி மத்தி மீன் அந்த மாரி போட்டு லேயர் லேயரா வச்சுட்டு, ஒரு ஷேடிங்கான இடத்துல மூடி வச்சுடுங்க. தண்ணி சொட்டு கூட படக்கூடாது. அந்த கண்டெய்னர் கூட நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எதுல மீன் அமிலம் போட போறீங்களோ, அதுல வந்து கண்டெய்னர் நல்லா வெயில்ல வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சொட்டு தண்ணி கூட இல்லாம இருந்தா, எந்தவித கெட்ட வாசனையும் வராமல் கெட்டும் போகாது. நெறைய பேர் மீன் அமிலம் கெட்டு போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் தண்ணியோட நம்ம போடுறது தான். தண்ணி இல்லாம சுத்தமா தொடச்சு போட்டீங்கன்னா தான் மீன் அமிலம் கெடாம இருக்கும். இந்த மீன் அமிலம் எவ்வளோ நாள்ல ரெடி ஆகும்னா, ஒரு 20 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள ரெடி ஆயிடுங்க. நீங்க எடுத்து உபயோகப்படுத்தலாம். திறந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பழ வாசனை, அதாவது பஞ்சாமிர்தம் வாசனை வருங்க. மீன் போட்டிருக்குமேன்னு சொல்லிட்டு வாசனை கெட்ட வாசனைலாம் வராது. பஞ்சாமிர்தம் வாசனை வரும். அத வந்து நாம எடுத்து இந்த மரங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு 20லேருந்து 30 எம்எல் கலந்து நீங்க தெளிச்சு விடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் அமிலம் வந்து என்னன்னா, இங்க பாருங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் இருக்கும் அந்த பாட்டில் வந்து. அதில தான் ஒரு ஒரு மரத்துக்கும் 2 லிட்டர் இந்த மீன் அமிலத்த ஊத்தி விடுறேங்க. ஏன்னா இப்ப தான் நமக்கு பழங்கள், பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பழங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த டைம்ல நம்ம ஊத்திட்டீங்கன்னா, அந்த பழங்கள் திரட்சியாகவும், நல்ல சுவையாகவும் கிடைக்குங்க. கண்டிப்பா மீன் அமிலம் எல்லார் வீட்லயும் தயாரிச்சு, இந்த மாரி நீங்க மரங்களுக்கும், செடி கொடிகளுக்கும் யூஸ் பண்ணும்போது, அதோட வளர்ச்சிய கண்கூடா நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூரியா யூஸ் பண்ணுவாங்க நம்ம செடி கொடிகளுக்கு. அது வந்து கெமிக்கல் மிக்ஸ் கெமிக்கல் அது கெமிக்கல் தான். அதுக்கு ஈக்குவலான வந்து சத்து வந்து குடுக்கக்கூடியது இந்த மீன் அமிலம். அத நல்லா தெரிஞ்சுக்கணும். இயற்கையா எப்பவுமே நம்ம வந்து மாடித்தோட்டம் வச்சிருக்கதே என்னத்துக்கு? இயற்கையான ஆர்கானிக்கா நம்ம சாப்பிடணுன்றதுக்கு தான். அதனால எந்தவித கெமிக்கலும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு கெமிக்கலுக்கு ஈக்குவலா பல விஷயங்கள் இருக்கு. அத நம்ம அடுத்தடுத்த வீடியோல ஒண்ணொண்ணா தெரிஞ்சுப்போம். இந்த மீன் அமிலத்த ஒவ்வொரு மரங்களுக்கும் 2, 2 லிட்டர் அளவுக்கு நான் ஊத்திட்டு வரேங்க. மீன் அமிலத்த இந்த மாரி கொடிகளுக்கு ஊத்தும்போது, கொஞ்சம் வந்து நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊத்தணும். இதில பாருங்க நான் ஏற்கனவே வந்து கம்மியா தான் வந்து மரங்களுக்கே கம்மியா தான் போட்டிருக்கேன். ஸோ, அதனால டைரக்ட்டா வந்து கொடிகளுக்கும் நான் இப்ப ஊத்திட்டு இருக்கேன் பாருங்க. நீங்க ஊத்தி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, மறுநாளே காலையில போய் அந்த தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த செடி கொடிகள் பூரிச்சு போய் அவ்ளோ சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. இலைகளும் பச்சை பசேல்னு நல்லா இருக்கும். இது பூச்சிக்கொல்லியாவும் இருக்கிறதால, இலைகள் வந்து நல்லா பார்க்கறதுக்கு கிரீனிஷா அழகா இருக்கும் பார்க்க. இந்த மீன் அமிலம் வந்து தயாரிச்ச பிறகு, நீங்க 3 மாசத்துலருந்து 6 மாசம் கிட்டத்தட்ட 8 மாசம் வரையும் நம்ம இத பயன்படுத்தலாங்க. எந்தவித கெட்டும் போகாது. ஸோ மீன் அமிலம் வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா எல்லாரும் மீன் அமிலம் தயாரிச்சு உங்க செடிகள வந்து வளமாகவும், செழிப்பாவும் வளர்க்கறதுக்கு இத நீங்க உபயோகப்படுத்தலாம். இந்த மீன் அமிலத்த வந்து நம்ம வந்து செடிகளுக்கோ, கொடிகளுக்கோ, மரங்களுக்கோ ஊத்தும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்டின்னா, செடி வந்து நல்லா செழிச்சு வளருங்க. பட்டுப்போன செடி கூட துளுர்த்து வளர ஆரம்பிக்கும். ஏன்னா நுண்ணுயிர் பெருக்கங்கள் நெறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பயிர்களுக்கு அதாவது பூக்கிற திறன் வந்து அதிகமா இருக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். பூக்கும் திறன் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் காய்கள்லாம் ஒரு திரட்சியான காய்கள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப சைஸா நமக்கு பெருசா கிடைக்கும். இந்த மீன் அமிலத்த எத்தன நாளைக்கு ஒரு தடவை உபயோகப்படுத்தலாம் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வருஷத்துக்கு ஒரு 6 தடவையாவது யூஸ் பண்ணலாம். அதாவது 2 மாசத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா,
செடி கொடிகள் ரொம்ப நல்லா இருக்கும். பூச்சி தாக்குதலும் இல்லாம, பயமே இல்லாம இருக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, இது வந்து மல்பெர்ரி. இது வந்து நான் கொஞ்சம் தான் கவாத் பண்ணேன். ஏன்னா ஹைட்டு மேல இருக்கிறதால ஏணி போட்டு தான் அத வந்து கண்டிப்பா நம்ம கட் பண்ணணும். சில மரங்கள் வந்து ஏணி போட்டு தான் கவாத் பண்ணணும். இன்னும் அதெல்லாம் எதுவுமே நான் கவாத் பண்ணல. இது பாருங்க ரோஸ் பிளான்ட்டு. இதுக்கும் நீங்க அந்த மீனம் தெளிச்சு விட்டீங்கன்னா, பூக்கள் வந்து ரொம்ப அழகா நல்லா பூக்கும். கலரும் ரொம்ப ஒரு அழகான கலர் கிடைக்கும் பாருங்க. நீங்க இத ஊத்தி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், இதோட மகிமை என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், எல்லா மரங்களுக்கும் கண்டிப்பாக 2 லிட்டர் கிட்ட ஊத்துங்க. பழ மரங்களுக்கு கண்டிப்பா ஊத்தணும். பழ மரங்கள் என்னென்ன மரங்கள் நம்ம மாமரம் வச்சிருக்கோம், மாதுளை மரம் வச்சிருக்கோம், மல்பெர்ரி வச்சிருக்கோம் நம்ம மாடி தோட்டத்துல. அப்புறம் வந்து கொய்யா மரங்கள் 3 வெரைட்டி ஆஃப் கொய்யா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் 2 லெமன் ட்ரீ வச்சிருக்கேன். அதாவது டேபிள் டாப் ஒண்ணும், நார்மல் லெமனும் வச்சிருக்கேன். சப்போட்டா வச்சிருக்கோம். அப்புறம் முள் சீத்தா அதுவும் வச்சிருக்கோம். ஸோ முள் சீத்தா வச்சிருக்கோம். அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இந்த மரங்களும் நான் பழ மரங்கள் வச்சிருக்கேன். எல்லாமே பூக்க பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கமலா ஆரஞ்சு, சாத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் எல்லாமே வச்சிருக்காங்க மாடி தோட்டத்துல. இது எல்லாமே நல்ல பலன் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மீன் அமிலம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. எப்பவுமே கவாத்து எப்ப பண்ணாலும் இந்த மீன் அமிலத்த கண்டிப்பா ஊத்தி விடுங்க. ஏன்னா மரங்கள் வீக்கா இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு அதுக்கு ஊத்தி விடணும்.